ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். மார்னிங் வந்து ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் ஏறும்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஒரு 2% மேலே ஏறி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் நிலவரத்தோட இப்போது 3 நாளாக வந்து பட்ஜெட்ஸ் பற்றி தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதன் காரணமாக நேற்று 2% மார்க்கெட் கீழே வந்தது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% மேலே ஏறி இருந்தது. மெயினாக ரெண்டு செக்டாரில் தான் பிக் மணி இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியே காட்டுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோவில், சரிங்களா? ஸோ நிஃப்டி ஆட்டோவில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஓவரால் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ 2.13% மேலே இருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்ஃப்ராவில், ஸோ எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்டில் இது ரெண்டும் தான் நல்ல ஸ்கீமாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பயங்கரமாக மேலே ஏறி இருந்தது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன் செகண்ட், ஏன்னா நிஃப்டி ஸோ டைரெக்டாக இதுக்குள்ள போகும். 2.26% ஏறி இருந்தது, ஓகேங்களா? ஸோ டெய்லி வைப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது டோட்டலாக, ஓகேங்களா? என்னதான் இருந்தாலும் கூகுளில் பார்க்குற மாதிரி இல்லைல்ல இது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு we can able to go with the Google infrastructure, or I will type fully. So ETFs la பார்க்குறோம், not bad. So we will go with the index. What happened? Index, yes. என்னதான்ப்பா இது, இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி கூகுளுக்கு என்னதான் ஆச்சு, போட்டாலும் வர மாட்டேங்குது. ஸோ இது எப்படி போடணும் அப்படின்றது சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் நிஃப்டி ஆட்டோ போடும் போதே வந்துச்சு, நிஃப்டி இது வரல. பட் இருந்தாலுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஆயிடுச்சு, கான்செப்ட் வந்து ஒன்று தான். ஸோ பிக் மணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டர்லாம் வந்தது. ஸோ இதுக்காக முன்னாடி நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஆட்டோ நல்லா போனதால டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.30 வந்து ஏறி இருந்தது பேசஞ்சர் வெஹிக்கலில். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு. உங்களுக்கு வந்து தெரியும் ஆகஸ்ட் 24 அப்போ பீக்கில் இருந்த டாடா மோட்டார்ஸ் நல்லா போய் 50% வந்து டவுன் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா அவங்களோட நல்ல சேல்ஸ் வந்து சேல்ஸ் நல்லா இல்லை, ஓகேயா? சேல்ஸ் நல்லா இல்லைன்னா ஒரு கிராஜுவலாக சேல்ஸ் நல்லா பண்ணிட்டு வந்தது, சடனாக ஒரு டைம் வந்து சின்ன ஒரு ட்ராப் வந்தது. ஸோ அதால் ஹை வேல்யூஷனில் ஸ்டாக் இருக்கும்னு நினச்சி எல்லாமே இறக்கி விட்டாங்க. இப்போ அகெயின் தே ஆர் கம்மிங் டு த கேம். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் என்னென்னா சேல்ஸை சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான நியூஸ் தான் இந்த நியூஸ் வெளில வந்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல் ரன் கீழே இருந்து டாடா மோட்டார்ஸ் ஏறிச்சு. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டாடா பேஸ் கம்பெனி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு செமையான டூல், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூஸ் நிறையா வந்திருக்கு, தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்கனாலே படித்தாலே தெரியும். ஒரு லாங் பேஸாக நீங்கள் போகும்போது நான் ஒரு 10 இயர்ஸ் கிட்ட ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா டாடா குரூப்பில், ஏன்னா இதுக்கு நிறைய கேஸ் ஸ்டடி இருக்குது. ஈவன் தோ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இஸ் த பிக் வில் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து டாட்டாவில் தான் செலக்ட் பண்ணி எடுத்துருப்பா போல். உங்களுக்கு ட்ரஸ்டபுளான ஒரு நிர்வாகம், அதுவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதால் வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நம்புகிறோம், ஓகேங்களா? ஸோ ஒரு 400 அப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சேல்ஸ் இருக்கிறதால. இதை ட்ரேடிங் விலை நீ காட்டல, ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேசிட்டேன், மறுபடியும் அதே காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ ஃபண்டமெண்டலாக பேசிக்கிட்டு அதில் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரிசல்ட் வந்து வர டைமாக இருக்குது. ஸோ வந்துச்சுன்னா என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று, டெய்லியும் காலையில் நம்ம போஸ்ட் போடுறோம், அந்த போஸ்ட் வந்து அது ரியாக்ட் ஆகுது, அதை வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குங்க, ஸ்விங் ட்ரேட் பொறுத்த வரைக்குமே எப்போ நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷனில் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அது நிஃப்டி வந்து இப்போ சப்போஸ் வந்து 22ல் இருக்குது, ஓகேங்களா? அது வந்து ஒரு 18 ஆகுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாலுமே ஸ்விங் ட்ரேடிங்கில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நாட் ஓன்லி ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை வேல்யூஷனில் இருக்குது, கோல்டு ஹையில் இருக்குது, நிஃப்டி ஹையில் இருக்குது. ஸோ எல்லாமே, ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் டவுன் நடக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கூடிய விரைவில். ஸோ இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ரிஸ்க்கு எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாமே ஹை வேல்யூஷனில் இருக்குது. வேணா உங்களுக்கு எதெல்லாம் லோ வேல்யூஷன் இந்த மாதிரி இருக்கிற பாட்டமில் போய் கொஞ்சம் நல்லா ரிசல்ட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்தால் அதை போய் பிடிக்க ட்ரை பண்ணலாம், சரிங்களா?
ஸோ இதுதான் வந்து ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனா கமெண்ட்ஸ் பண்ணி வந்து எதனா இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். டெய்லியும் வந்து ஆனால் நம்ம சேனல் எக்ஸ்பெஷலி ஃபார் த ஸ்விங் ட்ரேடிங் தான். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை எஃப்என்டோவோ இல்லை இன்ட்ராடேவோ எதுவுமே கிடையாது. ஸ்பெசிஃபைட் ஃபார் த ஸ்விங் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? தேங்க்யூ.